ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக எவ்ரி மந்த் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமில் வந்து மணி மேக் பண்ணணும். அதுக்குரிய சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடைக்கணுங்கிறது நாங்கள் ஆன்லைன் ஜாப் வந்து கைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்பில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் வெப்சைட்ஸுகள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக நான் எங்களுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற ப்ரூஃப்ஸ்களை நாங்கள் கண்டினியூஸாக ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கட்டாயமாக இதில் எவ்ரி மந்த் உங்களுக்கு சரியான ஒரு இன்கம் ஒன்று வரும். பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஜொப்பில் வந்து ஆரம்பம் ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஏர்ன் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் யூரோவும் உங்கள் லோக்கல் பேங்குக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் வரையுமான ஒரு முழுமையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணால் சரி. இதில் வந்து எங்களோட கிளாஸில் வந்து ஃபைவர், ட்ராப்ஷிப், ட்ரேடிங் இப்படியான எந்த ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்காது. ஸோ இங்கே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 50 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டில் ஸ்ரீலங்கன் ருபீஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 4 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். ப்ளஸ் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங் வந்து உங்களோட டெடிக்கேஷனுக்கு, அதாவது வந்து இங்கே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுமே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனுமே இவங்க கேட்கல. ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ப்ளஸ் அதோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஸ்டபிளான இன்டர்நெட் கனெக்ஷன், அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் இந்த வாய்ப்பை பிள்ளையாக யூஸ் பண்ணாமல் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஏர்ன் பண்ணலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப், மந்த்லி ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது கிளாஸ் ஃபீஸில் உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நாங்கள் கண்டெக்ட் லிங்க் இந்த வாட்ஸ்அப் பர்சனல் கண்டெக்ட், அதே மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே வந்து ஜொப் இருக்கும். அந்த ஜொப்பை எடுத்து நீங்கள் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணும்போது 100% ஏர்ன் பண்ணலாம். ஸோ நாங்கள் மெஜிக்கெல்லாம் காட்டிட்டு ஒரு ஓவர் நைட்லேயே நாங்கள் ரிச் ஆகிறதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்குரிய மணி உங்களுக்கு ரிஸ்க்கானது எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்குரிய மணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோ. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஒரு ஒர்க் சம்மந்தமான ஒரு டெமோ ஒர்க் தான். ஸோ இது வந்து ஒரு டேட்டா வெரிஃபிகேஷன், அதாவது கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கிற ஒரு வெப்சைட் வந்து இது என்ன டொமைன்ல ஸ்டில் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கா. அதாவது கூகுளில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸை சர்ச் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து அது ஒரு எங்கள் டைரக்டாக வெப்சைட்டுக்கும் ரீரைட் பண்ணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா ஃபேஸ்புக் ஊடாகவும், அதாவது ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியா ஊடாகவும் ரீரைட் பண்ணும். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து வெப்சைட் ஸ்டில் அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது மீன்னா நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்களுக்கு சில ஆட்களுக்கு தெரியும், ஆன்லைன்ல இருக்கிறார்கள் சில ஆட்களுக்கு தெரியும். என்ன சொன்னால் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறோன்னா ஒரு கொஸ்ட் ஒன்று ஆகும். என்ன ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஹோஸ்டிங் பண்ணணும்,
அதே மாதிரி வெப்சைட்ல சில சில பிளக் யூஸ் பண்ணுவாங்க, பிளக்இன் சொல்லுவாங்க. அந்த பிளக்இன் யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி இயர் நீங்க இது அப்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு காஸ்ட் ஆகும். ஆனா நீங்க சோஷியல் மீடியாவுக்கு அப்படி இல்லை. சோஷியல் மீடியாவுக்கு என்ன செய்ய தேவையில்லை, நீங்க அப்படியே அப்டேட் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஆல்ரெடி ஏதாவது பிசினஸ் இருந்தா அந்த பிசினஸ் வந்து அவங்களோட பேர்ல ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வரலாம், டொமைன்ல ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வரலாம். அது எல்லாத்துக்கும் நடக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று இதாயிட்டு இருக்கும், இடையில அவங்க வேற ஒரு பேர் ஒன்று எடுத்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. நீங்க எங்களோட கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி கிளாஸ்ல இல்லாம வேற இடங்கள்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் தெரியும். ஆன்லைன்ல இது நடக்கும், ஆஃப்லைன்லயும் நடக்கும். ஓகே, அப்படி இவங்க சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அவங்களோட வெப்சைட் பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணாம அவங்களோட வெப்சைட் டொமைனையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அதை கூகுளில் கட்டாயம் அப்டேட் பண்ணணும். என்ன காரணம்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு விஷயமா, அதாவது ஒரு பிசினஸ் விஷயமாவோ அல்லது ஒரு பர்சனல் விஷயமாவோ அல்லது நான் ஒரு டூரிஸ்டாவோ நான் ஃபாரின் போறேன், துபாய்க்கு போறேன் அல்லது வேற ஒரு கண்ட்ரி போறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போற அந்த டைமை, ஏன்னா நாங்கள் அவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அங்க போறதுனால அங்க போயிட்டு இருக்கிற நாங்க ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்க என்ன செய்யணும், யூஸ்ஃபுல்லா மேக்சிமம் யூஸ்ஃபுல்லா ஏன்னா லிமிட்டடா தான் நம்ம அங்க இருக்கணும். ஏன்னா அந்த லிமிட் மீறி இருந்தா வந்து நம்ம என்ன செய்வோம், கவர்மெண்ட் லீகல் ஆக்ஷனுக்குள்ள வரும். ஸோ அதை நம்ம என்ன செய்யணும்னா அங்க இருக்க போற அந்த ஷோர்ட் டைமை வந்து வெல்யூபிளா மாத்துறதுக்காக நான் இங்க இருந்தே அந்த டைம் நான் போயிட்டு அங்க லேண்ட் ஆகுறதுல இருந்து நான் வந்து டிபார்ச்சர் ஆகும் வரைக்குமான முழுமையான இதை வந்து நான் என்ன செய்திருவேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். ஓகே, இங்க வந்து அஜெண்டா பண்ணி வைப்பேன். ஸோ அந்த அஜெண்டாவில் என்னன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிசினஸ் பாருங்க, இது ஒரு காஃபி கம்பெனி, இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கம்பெனி, காஃபி சேல் பண்ற கம்பெனின்னு வைங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் ஒரு ஹோட்டல்ல நான் தங்கி இருக்க போறேன். நான் என்ன பண்றேன்னா அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இது பண்றேன். ஏன்னா இந்த ஹோட்டல்ஸ்ல இப்ப சார் ஹோட்டல்ஸ்லயே ரெஸ்டாரண்ட் இருக்கு நான் சாப்பிடலாமா இருந்தா இல்ல. அதாவது நான் ஒரு வித்தியாசமான ஃபீல் எடுக்கிறதுக்காக நான் தங்கி இருக்கிற ஒரு இடத்துலயும் நான் ரெஸ்டாரண்டா வேற ஒரு இடத்துலயும் நான் போகலாம். அது இந்த இது அப்படித்தான் நிறைய பேர் செய்வாங்க. ஓகே, ரைட். நான் என்ன பண்றேன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பிசினஸ் இங்க இருந்தே அந்த பிசினஸ் சர்ச் பண்ணிட்டு அதோட பேரை போட்டு நான் சர்ச் பண்ணிட்டு பேரை நோட் பண்ணி வச்சுக்கொண்டேன். ஓகே, எல்லாம் செட் பண்ணிட்டு நான் அவங்க இந்த டைமுக்கு இந்த டைம் புஃபேயோ அல்லது ஏதோ டீ டைமோ இது ஒன்று ஆஃபர் பண்றாங்கன்னா நான் இந்த டைமுக்கு இதை இங்க போய் நான் ஃபிக்ஸ் பண்றேன்னு நான் சொல்றேன். Right. இப்ப என்னன்னு சொன்னா அடுத்தது வந்து நான் இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து துபாய் போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா அங்க வந்து நான் இதை சர்ச் பண்றேன். என்ன சர்ச் பண்ணும்போது வெப்சைட் வேலை செய்தில்லை. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டா பிளேஸ் வந்து பிளேஸ் நான் என்ட்ரு ஆகுற, அதாவது என்ன பண்றதுனால நான் வெப்சைட் கூட தான் எங்க கன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அங்கேயும் போயிட்டு அந்த வெப்சைட் கூட தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அங்க வந்து எனக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வருது. நான் என்ன அடுத்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறேன், இந்த டைம் வந்து பிளே ஆகும். ஸோ அதனால மேக்சிமம் கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து அதை கூகுளில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்டை மாத்தினது அல்லது பேரை மாத்தினது அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நாங்க என்ன செய்வோம் சொன்னா கூகுள் என்ன செய்யணும், கூகுள் அப்படி விடாது. கூகுள் என்ன செய்யும்னா இதுல ஒரு சேஞ்சஸ், ஒரு வெப்சைட்ல ஆட்கள் ரீடிரெக்ட் பண்றதுல ஒரு இஷ்யூ ஒன்று வருதுன்னு சொன்னா அது சிஸ்டத்துக்கு டிடெக்ட் ஆகும். அப்ப அதை என்ன செய்வாங்கன்னா இந்த மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இதை ஒரு ஒர்க் ஒன்னா நமக்கு ஷோ பண்ணி தருவாங்க. அதை நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த ஒர்க்கா. ரைட், ஓகே. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு பிசினஸ் டீட்டெயில் ஒன்று தந்திருக்காங்க, அவங்களோட கம்பெனி இது ஒன்றும் தந்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா இதை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இந்த வெப்சைட்டை வெரிஃபிகேஷன், இந்த பிசினஸ்ல வெப்சைட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல வந்து இதை கூகுள் பண்ணி பார்ப்போம். இதுல கூகுள்ல இவங்களோட பிசினஸ் எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இவங்க தந்திருக்கிற 2 பிசினஸையும் பார்ப்போம். ஸோ இப்ப நாங்க இது தந்திருக்கிற இந்த 2 பிசினஸோட இந்த கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணதான இந்த டீட்டெயில் வந்து எதோட மிச் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட், ஓகே. இது வந்து பிசினஸ் வந்து என்ன செய்யறாங்க, கூகுள் பண்ணிருக்கிறாங்க. நம்ம அட்ரஸ் ஒரு சரம் செக் பண்ணி பார்ப்போம். 11698 ஃபோன் நம்பர் 019. ஸோ எவ்ரி திங் சேம். ஸோ அதை வந்து நீங்க இதை வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வெப்சைட் தருவாங்க, இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுல ஓபன் பண்ணிருக்கிற 2 வெப்சைட்டையும் பார்ப்போம். ஓகே, இது ஒரு வெப்சைட் தான். ஓகே, இதுல வந்து இவங்க பிசினஸ் நேம் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஸோ இதுல நான் கண்டெக்ட்ல போயிட்டு அவங்களோட அட்ரஸை பார்க்குறேன். எனக்கு எல்லாமே சேமா இருக்கணுமா, அட்ரஸும் சேமா இருக்கணும். இந்த வேற ஒரு அட்ரஸ் இருக்கக்கூடாது. 1407 நோ. ஸோ இதுவும் சேமா இருக்குது. கூகுள்ல பார்த்து நம்ம இதுவும் சேமா இருக்கு, இதுவும் இதுவும். ஓகே, கூகுள்ல நம்ம பார்த்தோம்னால அதுவும் இந்த முதல் வெப்சைட் இதுவும் சேமா இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த இது இது இந்த இருக்கிற
இதான் சரிங்கிறத குடுக்குறோம். எவிடன்ஸுக்கு இத பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணா இது ஓகே எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த வெப்சைட் இல்ல. இதான் அந்த வெப்சைட்ன்றோட சொல்லி நம்ம சப்மிட் பண்ணா சரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஜாப் செய்தாலுமே இங்க என்ன செய்யும்னா, இது கரெக்ட்டா ராங்கான்றத இங்க சொல்லும் ரீசனோட. ஸோ அப்ப உங்களோட லேர்னிங் வந்து எப்படி உங்களோட லேர்னிங்க வந்து இவங்க ஒரு அக்யூரேட் ஆக்குறாங்கங்கிறது நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. ஓகே. ஸோ இந்த அக்யூரசி தான் வந்து உங்கள வந்து இந்த ஒர்க்ல ஒரு நல்ல ஒரு knowledgeable பர்சனா மாத்தும். ஓகே. ஸோ கன்டின்யூ குடுத்தீங்கன்னா அடுத்த ஜாப் வரும். அதே வெரிஃபிகேஷன்ல நீங்க இது பண்ணீங்கன்னா சரி. இத பத்தி நிறைய விஷயம் படிக்க இருக்குது. நீங்க நிறைய படிச்சுட்டு இது பண்ணலாம். ஸோ எப்போதுமே நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு விளங்கிக் கொள்ளணும். ஒர்க் வந்து knowledge பேஸ் பண்ணியிருக்கும். அத நீங்க படிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஒர்க்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அ லேர்னிங்கும் கிடைக்கும். ஓகே. லேர்னிங்க நீங்க சரியா புடிச்சுட்டீங்கன்னா, அத வச்சு உங்களுக்கு லேர்னிங் கிடைக்கும். ஓகே. ஓகே. தேங்க் யூ. கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல, கமெண்ட்ல நாங்க உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் குடுத்திருப்போம். அதே மாரி சோசியல் மீடியா லிங்க்ல கனெக்ட்டா இருந்து கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அதே மாரி எங்களோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸ்ல நாங்க டீச் பண்ற பாடத்தோட மேலதிகமான சில ஒர்க்கிங் ஆன்லைன் மணி மேக்கிங்ல ட்ரஸ்டபிள் வேஸ்கள நாங்க உங்களோட ஷேர் பண்றோம்.